காலம் நமக்களித்த கையிருப்பு, தமிழ் பகை முடிக்க வந்த பெருநெருப்பு, 12 கோடி தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை, தலைவர் தந்த தமிழ் கொடை அருமையண்ணன் செந்தமன் சீமான் உங்களோடு. நான் பெரிதும் அன்பு கொண்டு நேசிக்கின்ற என் அருமை சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பெருமைகள் பல நிறைந்த இந்த திருவடானை மண்ணிலே உங்கள் பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகளை விளக்கி பேசிக் கொண்டிருக்கிறோம். அண்ணல் காந்தியடிகள் 10 பாவங்களை பட்டியலிடுகிறார். அதில் ஒன்று கொள்கை இல்லாத அரசியல். அது பெரிய பாவம் என்கிறார். உங்கள் பிள்ளைகள், என் தம்பி அறிவுச்செல்வன் அவர்கள் குறிப்பிட்டது போல, ஒரு 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த பெருமைமிக்க ஒரு தேசிய இனத்தின் மக்கள், தமிழின மக்கள். உலகில் எல்லோரும் அவரவர் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழர்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிற பெருமைக்குரியவர்கள். உலகிற்கே அறிவியல், தொழில்நுட்பம், நாகரிகம், வேளாண்மை, பண்பாடு, கலை, இலக்கியம் எல்லாவற்றையும் கற்பித்துக் கொடுத்த ஒரு மூத்த குடி மக்கள். உலகம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு இனம். அமெரிக்க நாட்டினுடைய மொழியியல் ஆய்வறிஞர் பெருமைமிக்க பேராசிரியர் அலெக்ஸ் குலியர் சொல்லுகிறார், உலகில் எல்லோரும் பேசிய ஒரு மொழி தமிழ் என்று தன் ஆய்விலே நிறுவுகிறார். இந்த மண்ணிலே வாழ்ந்த மகத்தான பெருமகன் நமது ஐயா மொழி ஞாயிறு தேவினேய பாவாணர் தமிழ் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தது என்று தன் ஆய்விலே நிறுவுகிறார். மதம் பரப்ப வந்த கால்வெல் போப் என்ற அந்த மாமனிதர் ஆதிகளில் காடுகளில் மனிதர்கள் வாழ்ந்து பிறகு நகரங்களை நோக்கி நகரத் தொடங்கிய போது அவர்கள் பேசிய மொழியில் இருக்கிற எழுத்து வடிவமும் ஒளி வடிவமும் இன்று வரை தமிழில் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். இமயத்தில் கொடியை நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்று படிக்கிறோம். இமயத்தில் கல்லெடுத்து வந்து நமது அருமை மூதாட்டி கண்ணகி பெருமகளுக்கு நம் பாட்டன் சேரன் செங்குட்டுவன் கோயில் கட்டினான் என்று படிக்கிறோம். இமயவரை பரவி வாழ்ந்தான் தமிழன் என்பதற்கு இது சான்று. புரட்சியாளர் அம்பேத்கர் இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன், இந்த நாட்டை இந்த நிலத்தை சொந்தம் கொண்டாட ஒருவனுக்கு உரிமை இருக்கிறது என்றால் அது தமிழர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று பதிவு செய்கிறார். காரணம், இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்களே பரவி வாழ்ந்தார்கள் என்று சொல்கிறார். என்னுடைய மூதாதையர்கள் மொழி கூட தமிழ்தான் என்று பதிவு செய்கிறார். அதே கருத்தை பொது உடைமை தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட மூத்த தலைவர்களில் ஒருவரான ஐயா ஜோதிபாஸ் அவர்கள், ஆம், அம்பேத்கர் சொல்வதை நான் ஏற்கிறேன் என்று அவரும் பதிவு செய்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இனம் அடிமைப்பட்டு அல்லல் பட்டு
தன் இன பெருமை தெரியாமல் தாழ்ந்து போன இனம், தான் யார் என்று அறியாது சிதைந்து அழிந்து போன ஒரு இனம், இன பெருமை கொள்ளாததால் இன உணர்வு கொள்ளாமல் வீழ்ந்து விட்ட ஒரு இனம். எதிரியவனும் தமிழனை வீழ்த்தியதில்லை, தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்தவன். அதைத்தான் இங்கே என் தம்பி அறிவுச்செல்வம், என் தம்பி திலீவன், என் அருமை மாமன் மரத்தமிழ் வேந்தன் போன்றவர்களெல்லாம் குறிப்பிட்டு பேசினார். சாதி மதங்களாக பிளந்து விரிந்து தன்னின பகை, தேவர் தேவேந்திரரை தாழ்த்தி, தேவேந்திரர் தேவரை தாழ்த்தி, இந்து இஸ்லாமியரை தாழ்த்தி, இஸ்லாமியர் இந்துவை தாழ்த்தி, நாடார் கோணாரை தாழ்த்தி, செட்டியார் முதலியாரை தாழ்த்தி, தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்து போன தமிழ் தேசிய இனத்தின் மக்கள். ஒரு இஸ்லாமியர் மீது அடி விழுந்தால் இந்து தமிழனுக்கு வலிக்காது, வலித்ததில்லை. ஒரு கிறிஸ்தவ தமிழன் மீது அடி விழுந்தால் இந்து தமிழனுக்கு வலிக்காது, வலித்ததில்லை. ஒரு தேவர் மீது அடி விழுந்தால் தேவேந்தருக்கு வலித்ததில்லை, தேவேந்தர் மீது அடி விழுந்தால் நாடாருக்கு வலித்ததில்லை. அதனால் தமிழன் மீது அடி விழுந்தால் இதில் எவனுக்கும் வலித்ததில்லை. இதுதான் இங்க இருந்து நடந்த வரலாற்று துயரம். அதிலிருந்து மீள வேண்டும், இயல வேண்டும் என்று இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் உறுதியேற்றோம். ஒரு பேரழிவில் பிறந்தோம். கண் முன்னே ஈழ தாயகத்தில் லட்சக்கணக்கான என் இன சொந்தங்களின் சாவில் ஜனனமான பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள். சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துலங்குவதில்லை என்று எங்கள் புரட்சி பாவலன் பாடுகிறார், பாவேந்தன் பாரதிதாசன். சாதி மறந்த ஏரி நல்ல தண்டமிழ் நீரை ஏற்கும், சாதி பிணிப்பற்ற தோளே நல்ல தண்டமிழ் வாளை தூக்கும் என்று பாடுகிறார். அப்ப என்ன முடிவுன்னா, சாதியாக மதமாக நின்று தமிழன் வெல்லவே முடியாது. சாதி மதத்தை கடந்து இனமாக எழுந்தால் வேறு எவனும் இவனை கொல்லவே முடியாது. இதை எங்களை தவிர இந்த நிலத்தில் வேறு எவனும் சொல்லவே முடியாது. இதுதான் என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகள் விளங்கிக் கொள்ளும். இங்கே கூடி அமர்ந்திருக்கிறவர்கள் எல்லாம் தமிழர்களாக கூடியிருக்கிறீர்கள், பெருங்கூட்டம். ஆனால் தேவராக பிரிந்து, தேவேந்தராக பிரிந்து, நாடாராக பிரிந்து, கோணாராக பிரிந்து, இந்துவாக பிரிந்து, இஸ்லாமியராக பிரிந்து, கிறிஸ்தவராக பிரிந்து நின்றால் எத்தனை பேர் நிற்பீர்கள் என்று நீங்கள் தான் எண்ணி பார்க்க வேண்டும். அறிவார்ந்த தமிழ் சொந்தங்களிடத்திலே சொல்லுவேன், குறிப்பாக என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளுக்கு சொல்லுவேன், உங்கள் உடன் பிறந்தவனாக, உங்களின் மூத்தவனாக, உங்களின் எதிர்கால வாழ்வை பற்றி அனுதினமும் சிந்திக்கிறவனாக, அக்கறை கொண்டவனாக சொல்லுவேன். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, நாடாரெல்லாம் சேர்ந்து ஒரு நாடாரை நிறுத்தி வாக்கு செலுத்தினால் அவர்கள் நாடாள முடியாது. தேவரெல்லாம் சேர்ந்து ஒரு தேவரை நிறுத்தி யாருக்கும் வாக்கு செலுத்தாது எல்லா வாக்கையும் அவருக்கே செலுத்தினாலும் நாட்டை ஆள முடியாது. வன்னியரெல்லாம் சேர்ந்து வன்னியர் வாக்கு அந்நியருக்கு இல்லை என்ற உயர்ந்த நோக்கத்தை முன்வைத்து ஒரு வன்னியரை நிறுத்தி ஒரு வாக்கு கூட பிறருக்கு இல்லாமல் ஒரு வன்னியருக்கு செலுத்தினாலும் நாட்டை ஆள முடியாது. கவுண்டரெல்லாம் சேர்ந்து, பறையரெல்லாம் சேர்ந்து, எவர் சேர்ந்து சேர்ந்து தன் சாதிக்காரனுக்கு வாக்கு செலுத்தினாலும் அவன் வென்று நாட்டை ஆள முடியாது. ஆனால் ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது. மொத்த தமிழனும் சேர்ந்து ஒத்த தமிழனை நிறுத்தி வாக்கு செலுத்தினால் அவன் இந்த நாட்டை ஆள முடியும், அதிகாரத்தை கைப்பற்ற முடியும். நாம் அடித்துக் கொண்டிருப்பது எப்படி? சாதியாக சேர்ந்து சாதிய மேம்பாடு, மதமாக சேர்ந்து மதத்தின் மேம்பாடு, உயர்வு, விடுதலை, பாதுகாப்பு சாத்தியமே இல்லை. என் அப்பன் 5 ஏக்கர் நிலம் வைத்திருக்கிறான், 5 ஏக்கர் நிலத்தையும் ஆடமானம் வைத்திருக்கிறான். அதை திருப்ப வக்கில்லாத துப்பற்ற நாங்கள் அண்ணன் தம்பிகள் 5 பேரும் அப்பா சொத்தில் நான் தான் மூத்தவன், எனக்கு சேட்டப்பாகத்தோடு சேர்த்து 1.5 ஏக்கர், அதுக்கு அடுத்தவன் நான், எனக்கு 1 ஏக்கர்,
அதற்கு அடுத்தவன் நான், எனக்கு 3/4 ஏக்கர் என்று சண்டையிடித்துக் கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய மடத்தனமோ அப்படிப்பட்ட மடத்தனம் தான் உன் இனமே அடிமைப்பட்டு கிடக்கிற போது அந்த இனத்திற்குள் இருக்கிற சாதி மத மேம்பாடு விடுதலை என்பது சுத்த பைத்தியக்காரத்தனம், சாத்தியமே இல்லை. அதை விலைங்க சொல்லணும். என்னடா கொள்கை வச்சிருக்க போறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுதான், யாரும் வரலாம், என் நிலத்தில் வாழலாம், ஆனால் தமிழர்கள் நாங்கள் தான் எங்கள் நிலத்தை ஆளுவோம். இதுதான் தலையான கொள்கை. வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. தான் எங்க முதன்மை தத்துவம். இது நாங்க சொல்லல. நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தன் வந்த இல்லாண்மையாக்கி கொள்ளல். தமிழர் மறை, மிகு வள்ளுவ பெருமகனார் சொன்ன மறை. உன் வீட்டையும் நாட்டையும் நீ ஆள்வது போல பார்த்துக்கொள், அதான் ஆண் மகனுக்கு அழகு என்று கற்பிக்கிறது. எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே, சாதாரணமா சொல்லல, என் நாட்டில் என் ஆட்சின்னு சொல்லல, என் திருநாடு என் நல்லாட்சி என்கிறான். அதுதான் என்னுடைய பிள்ளைகள் பதாகையில் எழுதி வச்சிருக்காங்க. எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே, பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கை சீர்க்கையால் உன்னள்ளி பூசிய கங்குல் நிகர்த்த கருங்குயிலே கூவாயே என்று கூவன் புரட்சி பாவலன் பாரதிதாசன். அலைமாகடல் நிலம் வானில் உன் அணிமாளிகை ரதனே அவை ஏறிடும் விதமே உனதாதிகாரம் நிறுவுவாய். வெறும் தரையில மட்டும் இல்ல, அலை மாகடல் நிலம் வான் எல்லாவற்றிலும் உன் அதிகாரத்தை நிறுவுவாய். இடையூறாக ஏதாவது இருக்குதா? கொலை வாளினை எடடா மிக பெரியோர் செயலாளரே, புகைவாள் ஒரு புலியே புறமே தமிழா என்று அறைகோள் விடுத்து அழைக்கிறான் எங்களது புரட்சி பாவலன் பாரதிதாசன். என்னுடைய கனவா? பன்னெடுங்காலமாக எங்கள் மூதாதைகள் தூக்கி சுமந்து வந்த கனவு. என் உரிமையிலே முதன்மையான உரிமை என் வீட்டில் நான் வாழ்ந்து என் நாட்டில் நான் ஆள்வது தான் என்னுடைய முதன்மையான உரிமை. கெஞ்சுவதில்லை பிறர்வால், அவசை கேட்டிருக்கும் அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை. இது பாவலனே, இது பெருஞ்சித்தல்ல. என் மொழியடா, என் நாடடா, என் நிலமடா, இது என் வளம், என் காடு. எங்க ஆத்தால போன வீட்டை கட்டி வச்சிருக்கீங்க, நாங்க வாழ்றதுக்கு. வீடு இருந்தா வாழ்ந்துட முடியுமா? காடும் நாடும் எங்களுக்கானதாக இருக்கணும், இல்லைன்னா வாழ முடியாது. காடும் இல்லை, என்கிட்ட நாடும் இல்லையே, நான் எப்படி வாழ்றது? எப்படி வாழ்றது? அதனாலதான் முடிவெடுத்தோம். என்கிட்ட கேட்கிறான், ரஜினிகாந்த் வரும்போது இவ்வளவு எதிர்க்கிறீங்க, கருணாநிதியை விட்டுட்ட, எம்ஜிஆரை விட்டுட்ட, ஜெயலலிதா விட்டுட்ட, அது எப்படி இருக்கு? 3 தடவை விழுந்தே கிடக்காம ஏன்டா எந்திரிக்கிறான் சொல்ல வருது தெரியல. ஏய் 3 தடவை விழுந்தில, அவரே விழுந்தே கிடக்க மறுபடியும் எதுக்கு எந்திரிக்கிற என்று கேட்கிறான். அது எப்படி இருக்கு? உன் தாத்தா காலத்துல திருடணும், உங்க அப்பா காலத்துல திருடணும், இப்ப உன் காலத்துல திருட வரும்போது ஏன்டா தடுக்கிறாங்க? இதான் இங்க இருக்கிறது. தாயும் தாய் நாடும் ஒன்றுதான் மான தமிழனுக்கு. நல்லா கவனிச்சு வச்சுக்கணும். பொண்ணை தன் சாதி விட்டு கட்டி கொடுக்காத மண்ணை கூட்டி கொடுக்க தயாரா இருக்கேன். இது ஒரு கேடு கட்ட நிலை. சீமா ஏன் பேச? என்னை தவிர எவன்டா பேசுவான்? இத எவன் பேசுவான்? எனக்கு இருக்கிற உரிமை வேற எவனுக்கு இருக்கு? எனக்கு இருக்கிற அக்கறை வேற எவனுக்கு இருக்கு? எனக்கு இருக்கிற பற்று பாசம் யாருக்கு இருக்கு? யாருக்கு இருக்கு? என் ஆத்தால் அப்பன்னு செத்தா நான் உரமாறாடுவேன், ஊரா ஒப்பு கடுவான். அதை கவனிச்சுக்கணும். சிரிச்சோ செத்தான், நான் உரமாறாடுவேன், என் தம்பி செத்துட்டான்னு மத்தவன் ஒப்பு கடுவான். நம்ம அப்பன் செத்துட்டா ஆத்தாவாக்க நீ மூளையில உட்கார்ந்து மூக்க சிந்திச்சு வெடிச்சு அலமாட்டா, புலம்புவா. இந்த மனுஷன் இந்த பிள்ளைகளை விட்டுட்டு போயிடுச்சு, எம்பிட்டு கடனை எவனை வாங்கிச்சு, எங்க கொடுத்துச்சு, இந்த பிள்ளைகளை எப்படி நான் படிக்க வச்சு கரை சேர்த்துவேன் அப்படின்னு புலம்புவா. அவளுக்கு எதிர்கால பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பா. இந்த மனுஷன் இப்படி விட்டு போயிடுச்சேன்ட்டு உடமாறாடுவா வந்தாய் உன் தகவல் மரணத்திற்கு. ஆனா ஊர்ல
பேருந்து நிலையத்தில் இறங்கி அங்கேயே முக்காட போட்டு அழுவா. ராசாய் ஜிமெயில் அழுவா. அங்க வந்து பார்க்கும்போது பக்கத்து வீட்டுக்காரி கட்டின பாட்டுடைய பத்தி நல்லா இருக்கு அந்த புடவைன்னு இருப்பா. அவ ஒப்பு கழுவா. ஊழமாற அழுபவன் ஒருவனும் இல்ல. உங்கள் பிள்ளைகள் எங்களை விட்டார். அதை கவனத்தில் வச்சுக்கணும். உயர்ந்த கனவு கொண்டு நிற்கிற உங்க பிள்ளைகள் உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் தாய் நிலம் தமிழ்நாட்டை மாற்றுவோம். சின்ன சின்ன பசங்க உட்கார்ந்து பேசிட்டு நினைக்காதீங்க. ஆளுக தான் சின்ன ஆளுக. கனவும் கடமையும் பெருசு, ரொம்ப பெருசு. நெஞ்சுக்குள்ள இருக்கிற காயமும் பெருசு. நீண்ட காலமாக தூக்கி சுமந்து வந்த துயரம், நீண்ட காலமாக என் இனம் பட்டு வந்த அவமானம் இன்னைக்கு நேத்து இல்ல. யார் யாரோ ஆண்டுட்டாங்க இந்த நாட்டை. ஒரு 5 ஆண்டு உங்க பிள்ளைகிட்ட கொடுத்து பாருங்க, கொடுத்து பாருங்க. நீ தண்ணிக்கு போராட போறியா, இல்ல பேருந்து எதுக்கு போராட போற? கல்விக்கு போராட போறியா, ஹைட்ரோ கார்பனுக்கு போராட போறியா, எதுக்கு போராட போற? மீனவர் படுகொலை. நான் சொல்றேன், என்னை முதலமைச்சராக உட்காரவை சிங்கள என் மீனவனை தொட்டுட்டான்னா காலையில் கையெழுத்து போட்டு பதவி விட்டுக்கலாருங்க. என்ன போட்டு உட்கார சொல்லு பார்ப்போம். சங்க அறுத்து போட்டுவேன் நடுக்கடலைன்னு அவனுக்கு தெரியும். ஓகே, நீ நினைச்சுக்கிட்டு இருக்கா தொட முடியாது. நான் முதலமைச்சராக உட்கார்றது எங்க ஆத்தாளாக்கு அவன் தாலி இருக்கிறத பாக்குறதுக்கு நினைக்கிறியா நீ? 870 பிணம்னா அத்தனை படி வாங்கிட்டா வீட்டுக்கு போவேன். நான் என்ன நினைக்கிறீங்க? இந்த நெஞ்ச முழுதும் மஞ்ச வச்சிருக்கேன், பழி தீர்க்காம போக மாட்டேன். எவ்வளவு கத்தி, எவ்வளவு கதறி, எவ்வளவு அழுகை, எவ்வளவு அவமானம். லட்சக்கணக்கான பிணத்தை பார்த்தவங்க நாங்க. இப்ப நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் பல்லாங்குழி ஆடி கிட்டிக்கம் பிடிக்கிற கோழி குண்டு அடிக்கிற பசங்க எல்லாம் கூடி நிக்கிறாங்கன்ட்டு. உலகத்தையே புரட்டி போட வந்த ஒப்பற்ற புரட்சியாளர்கள் நாங்க. நாங்க இவங்களை பார்த்து அரசியல் செய்ய வரல. பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்ற புரட்சியாளர் பகத்சிங்கின் பாதையில் பயணிக்கிற பிள்ளைகள். ஒருவன் காலில் விழுந்துதான் எனக்கு வாழ்க்கை என்றால் எழுந்து நின்று இறந்து போவேன் என்ற புரட்சியாளர் சேகுவேராவின் பாதையில் பயணிக்கிற பிள்ளைகள். அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது என்ற முழக்கத்தை வன்மிட்ட புரட்சியாளர் பிரபாகரனின் பிள்ளைகள். இந்த கொள்ளக்கார பைய, இந்த கொலகார பையில கூட்டத்தை பார்த்து அரசியல் செய்யணும் நீங்க நினைக்கூடாது. காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்றுக்கு கூலும் இல்லை, பாடுக்கு உழைத்தோமடா தோழா, பசையச்சு போனோமடா என்று பாடிய ஒப்பற்ற புரட்சியாளன் ஜீவானந்தத்தினுடைய பேரன்கள். நல்லா கொஞ்சம் வச்சுக்கணும். சிங்காரவளரின் வாரிசுகள். நான் அம்மா அல்லா என்று அழைப்பதற்கு முன்பே அம்மாவென்று அழைத்தவன். இஸ்லாம் என் வழி, இந்த தமிழே என் மொழி என்ற முழக்கத்தை வைத்த கண்ணியமிக்க பெருந்தகை காகிதம் இல்லத்தின் வாரிசுகள். ரட்டமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தேவர்களுடைய பேரனும் பேத்திகளும் இந்த நிலத்தில் அரசியல் செய்ய வர்றான். நல்லா கவனிச்சுக்கணும். சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடே நாசமாகும். சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடுவதற்கே தகுதியற்றவன். இதை சொன்னது யார்? தெய்வ திருமகன் நமது ஐயா முத்துராமலிங்கத்தேவர் என்பதை கவனத்தில் வச்சுக்கொள்ளலாம். அவர்தான் சொல்ற, ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிறவன் தேச துரோகி என்று சொல்ற. எல்லாத்தையும் தான் எடுத்து எடுத்து பேசி பார்க்கிறான். ஆனாலும் பழகிருது. ரெட்டையில உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டு வாழ்க்கை இருண்டு போச்சு. ரெட்டலைக்கு போட்டு போட்டு மரத்துல ஒரு இலையும் இல்ல, நிலத்துல ஒரு இலையும் ஒண்ணும் இல்ல, முடிஞ்சு போச்சு. உங்க பிள்ளைகள் என்ன சொல்றான்? தனி மனித அபிமானங்களை ஒழிக்கணும்னு நினைக்கிறான். எம்ஜிஆர் அது ஒழியணும். ஜெயலலிதா என்ன பேரே தத்துவமா, பேரே கொள்கையா? ரஜினிகாந்த் என்ன ரஜினிகாந்த்
தனி மனித அபிமானங்களை ஒழிக்கணும். என் தம்பி தங்கைகள் மிக கவனமாக கவனிக்கணும். தனி மனித அபிமானங்களை, தனி மனித புகழ்ச்சியை தலைமையேற்று, தனி அந்த பிம்பங்களை தலைமையேற்று அரசியல் செய்வது ஒழிக்கணும். நல்ல தத்துவத்தை தலைமையேற்று அரசியல் செய்ய பழகணும். முதல்ல அரசியல் என்ன என்பதை முதல் கத்துக்கணும். நான் என் ஆத்தாளப்பனுக்கு பேசல, என் அண்ணன் அக்காவுக்கு பேசல, என் தம்பி தங்கைகளுக்கு தான் கத்திக்கிட்டு இருக்கேன். தண்ணி எப்படி மேல் நோக்கி பாயாதோ அப்படி என் தத்துவமும் உங்க மண்டையில ஏறாது. தண்ணி எப்படி கீழ் நோக்கி விழும்போது பேரழிச்சியாக வீழுமோ அப்படி என் தம்பி தங்கச்சிக்கு புரியும் நான் சொல்றது. உங்களை 8 வருஷமா கத்துனேன், காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதே, அது ஒரு மானங்கட்ட செயல்னு கத்துனேன். காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போட்டீங்க. எங்களை தூக்கி சுடுகாட்டில் போட்டிய, நடு ரோட்ல போட்டிய. அதை பத்தி நாங்க கவலைப்படல. ஏன்னா நான் நேசிச்ச மாதிரி அந்த பொண்ணு என்னை நேசிக்கலைன்னா என்னோட பிரச்சனை இல்லை. அது நான் என் மக்களை நேசித்த மாதிரி என் மக்கள் என்னை நேசிக்கல, அது என் முறை இல்லை. என்னைக்கு இந்த சீமா நல்லவன், என்னைக்கு இந்த சீமா மாதிரி ஒருத்தன் வரணும்னு நீ தேடுறியோ அன்னைக்கு நான் இருக்க மாட்டேன்னு செத்து போயிடுவேன். உன்னை காப்பாற்ற ஒருவன் இருக்க மாட்டான். அதுக்கு முன்னாடி எச்சரிச்சுக்கிறீங்க, விழிச்சுக்கிறீங்க, படைச்சுக்கிறீங்கன்னு கத்துறோம். அதான் இங்க இருக்கிறது. இதை புரிஞ்சுக்கணும். அரசியல் என்பது வாழ்க ஒழிக கோஷம் அல்ல. அரசியல் என்பது எவன் முன்னிலும் கை கட்டி காலில் விழுவது அல்ல. அரசியல் என்பது வரிசையில் நின்று வாக்கு செலுத்துவது மட்டுமல்ல. அரசியல் என்பது 1000-500 வாங்கி கொண்டு ஓட்டு போடுவது அல்ல. அரசியல் என்பது ஒரு வாழ்வியல். அறிவியல் புவியியல் போல அரசியல் என்பது ஒரு வாழ்வியல். அரசியல் வேண்டாம் என்று விலகி நிற்பது வானமே இல்லாத பூமியில் நான் வாழப் போகிறேன் என்று சொல்வதற்கு ஒப்பானது. அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நிற்கலாம், அரசியல் ஒருபோதும் உங்களை விட்டு விலகாது என்று அரிஸ்டாட்டில் சொல்றான். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். நீ அரசியல் வேண்டாம் என்று விலகி நின்றால் யாரை நீ வேண்டாம் என்று வெறுக்கிறியோ அவனுடைய ஆட்சியின் கீழ் வாழ வேண்டிய சூழல் உருவாகிவிடும் என்று பிளாட்டோ சொல்றான். உலகம் முறை கவனிக்கிறோம். உலகத்துல பேரறிஞர் சொல்றதெல்லாம் படிக்கிறோம். அதை ஓடி ஓடி வந்து என் தம்பி தங்கைகளுக்கு சொல்றோம். ஏன்? நாங்க நிக்கிற மாதிரி நீங்க ஒரு காலத்துல முச்சந்தில நின்றக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். கண்ணு முன்னாடி என் நாத்தால் அப்பனும் குடத்து தூக்கிட்டு தண்ணிக்கு தெரிவிக்கிறானே, இந்த நிலை எதிர்காலத்தில் எங்கள் பிள்ளைகளுக்கு வந்துடக்கூடாதுங்களா? இங்க என் தம்பி அறிவிச்சலன் சொன்னது போல இவ்வளவு நிலம் இவ்வளவு வளம் இருக்கிறது, ஊரா நாட்டில் ஓடி போய் நான் கஷ்டப்படுகிறேனே, அந்த நிலை ஏழ்மை வறுமை நிலை என் மக்களுக்கு வந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். இது அரசியல்னா இப்படி யாராவது இப்படி ஒரு தலைவன் வந்து உங்களுக்கு நின்று பேசிட்டு இருப்பானா? உங்க மகன்கிறதுனால நின்று பேசுறேன். நான் ஹெலிகாப்டர்ல வந்து நிலத்துல இறங்கிட்டு கை கட்டிட்டு ஓட்டு போட்டு கேட்டு போறாளா? உன் கூட பிறந்துட்டேன், உன் வயிற்றுல பிறந்துட்டேன், நீ கஷ்டப்பட்டு வெம்பாடு விட்ட படிக்க வச்ச அந்த அறிவு என்னை விட மாட்டேங்குது, தூக்க வர மாட்டேங்குது, விட்டுட்டு போக முடியல. நீ எக்கேடு கேட்டா எனக்கு என்ன? அப்படி போக முடியல. ஏன்? உங்க கூட பிறந்துட்டான், உங்களை பெரிதும் அன்பு கொண்டு நேசிச்சுட்டான். நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை. என் நாடு நாசமாகுதேன்னு, என் வீடு கெட்டு போச்சேன்ட்டு, என் எதிர்காலத்தில் என் பிள்ளைகள் எப்படி வாழும்ட்டு இதெல்லாம் நினைக்கிறான். நம்ம தான் வீடு கட்டிட்டோம், கார் வச்சுட்டோம், பிள்ளைய படிக்க வச்சிட்டோம், நல்ல பொண்ணை கட்டி வச்சிட்டோம், பேங்க்ல வங்கியில பணத்தை போட்டோம், வாழ்ந்துருவானா? வங்கியில பணம் போட்ட வங்கி வட்டி தரும், சாப்பிட ரொட்டி தருமா? அது யாரு தருவா? யார் தருவா? கார் இல்லாம உன் புள்ள வாழ்ந்துருவான், நீரும் சோறு இல்லாம வாழ்வானா? அது யார் தருவா? யார் தருவா? 1 கோடி கார் இருந்தாலும் இப்ப பாக்குறேன் தெருவுக்கு தெரு ஒரு புதுசா ஒரு வண்டியை தயார் பண்ணிட்டாங்க. 5 குடத்தை வச்சுக்கிட்டு தண்ணி எடுத்துட்டு வருது. தேவை கண்டுபிடிக்க வச்சிருச்சு. ஊருக்கு தண்ணியை தேடி ஓடி இருக்கான். கற்கால மனிதர்கள் போல. உங்க பிள்ளை முதலமைச்சர் ஆக்கி விடுங்க, வீட்டு வாசல கொண்டாந்து தண்ணி ஊத்திட்டு போவேன். நான் விளையாட்டு சொல்ல நினைச்சிருக்கீங்க. மண்ட சின்னது, கனவு ரொம்ப பெருசு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றான், உன்னால் சுமக்க முடியாத அளவிற்கு பெரும் கனவை சுமந்த நில். உன் எதிர்காலத்தை பற்றி பெரிய கனவை சுமந்த நில்லுன்னு.
அதான் உலகத்திலே எல்லாவற்றை விட பெருசுறாங்களாம். அப்படிப்பட்ட கனவு. பசிங்கிற வார்த்தை எல்லாம் ஒழிச்சிருவேன். பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மது, மத போதை, பெண்ணிய அடிமைத்தனம் எதுவுமே இருக்காது. உனக்கு சாதி மதம் பற்றி பேச நேரம் தர மாட்டேன். இருந்தா தானே பேசிட்டு இருப்ப நீ. அதுக்கே நேரம் இருக்காது. எல்லாருக்கும் வேலை. உழைக்காம ஒருத்தனுக்கும் சோறு இல்லைன்னு சட்டம் போட்டுவேன். நீ உட்கார்ந்தாலும் சாப்பிட முடியாது. உட்கார்ந்தாலும் சாப்பிட முடியாது. நீ அதுக்கு 60 வயசுக்கு மேல போயிருமா, வயசாயிருச்சு, பேசாம இருங்க. விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் கொடுத்துருவேன். 60 வயசான பென்ஷன். ஏன்னா எல்லாருக்கும் பென்ஷன் கொடுக்குறான். எல்லாருக்கும் சோறு உடனே ஆத்தாள பொண்ணுக்கு பென்ஷன் கொடுத்தாகாதா? பல பேர் நம்ம இன்னும் அடிச்சுட்டு தான். ஆடு மாடு மேய்க்கிறதா அரசாங்க பணியா மாத்திரும் நம்ம சீமா. எப்படி சாத்தியம்? ஏண்டா ரஜினிகாந்த் ஊழல ஒழிக்கிறது சாத்தியம், சீமா ஆடு மாடு மேய்க்கிறது சாத்தியம் இல்லையா? நான் கேட்டேன், ஆடு மாடு மேய்க்கிறதா அரசு பணியா மாத்த போறியா? எங்க ஒரு ஆட்டுக்காரன், எங்க ஒரு மாட்டுக்காரன் என்னை கேள்வி பண்றது. நான் மாடு ஆடு மேய்ச்சவன் தான்டா. மாட்டு சாணி அல்லவன் தான், ஆட்டு புழுக்கை அந்தவன் தான், ஆட்டு மூத்திரம் மாட்டு மூத்திரத்துக்குள்ள படுத்தவன் தான், ஆட்டு உண்ணி மாட்டு உண்ணி எங்க ஆளுக்குள்ள போச்சுதான். எங்க ஆத்தா காஞ்ச மிளகாயில வேப்பெண்ணெய் ஊத்தி அது சிமிலி விளக்கில காட்டி காதுக்குள்ள ஊத்தினான். ராத்திரி ஊத்தினா காலையில உண்ணி வெளியில வந்துட்டுது. வாழ்ந்தவங்க நீங்கதான். இப்ப என்னப்போ? அதனாலதான் நான் சொல்றேன், ஆடு மாடு வளர்க்கறது அரசாங்க பணியா மாத்திடுவேன். எல்லாருக்கும் வேலை இருக்குல்ல. இப்ப திருவிடானையிலே ஒரு பண்ணையை போடுவேன். 200-300 ஏக்கர் எடுத்து மாடு ஆடு வளர்க்குறது, நாட்டுக்கோழி வளர்க்குறது, பட்டுப்பூச்சி வளர்க்குறது, மீன் வளர்க்குறது, நெசவு செய்யறது. இந்த பனை மரத்தை வச்சு உலகத்தையே இப்ப என் பக்கம் திருப்பறனால பார்த்து இது பாருங்க, நல்லா கவனிங்க. இவன் என்ன எப்படி கேள்வி பண்றான்னு தெரியுமில? ஆடு மாடு வளர்க்கறது எப்படியா அப்படின்னு நான் கேட்டேன். டாஸ்மார்க்ல சாராயம் ஊத்தி கொடுக்குறவன் அரசாங்க பண்ணி பார்க்கலாம், ஆடு மாடு மேய்க்கிறவன் அரசாங்க பணி பண்ணிடக்கூடாது. இங்க பாருங்க, ஆடு மாட்டுக்கு ஊசி போடுறாருல டாக்டர், வெட்டினரி டாக்டர், அவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஆனா ஆடு மாடு மேய்க்கிறவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயர் இருந்தார். உலகம் முறை ஆடு மாடு தாண்டா மேய்ச்சிட்டு இருக்கான். அமெரிக்கால மேய்க்கிறேன், ஆஸ்திரேலியா நாடே மேய்க்குது. நம்மள மாதிரி தூக்குச்சீட்டில பழைய சேரை வச்சுக்கிட்டு உப்பு எப்படி முடிஞ்சு போட்டுக்கிட்டு வெங்காயத்தை கண்டு விட்டு இல்ல, ஹெலிகாப்டர்ல மேய்க்கிறான். எப்படி ஹெலிகாப்டர்ல மேய்க்கிறான், பிரேஸ் எல்லாம் குதிரையில மேய்க்கிறான். குதிரையில அப்படியே டக்கு டக்கு போறான், அது வாட்டுக்கு ஓடுது. நானும் மேய்ப்பேன், நீ பாரு எப்படி மேய்க்கிறேன்ட்டு. நவீனமா கம்ப்யூட்டர்ல மேய்ப்பேன். முழுக்க வேலி கம்பிய போட்டு என் மாட்டை விட்டு 100 ஏக்கருக்கு 25 ஏக்கர் குளத்தை வெட்டி விட்டு சுத்தி மரங்களை வளர்த்து விட்டு புல்லை வளர்த்து விட்டு மேய விட்டு குளிரூட்டப்பட்ட கம்ப்யூட்டர்ல குளிரூட்டப்பட்ட அறைக்குள்ள என் பிள்ளைகளை உட்கார வச்சு கம்ப்யூட்டர்ல பார்த்துட்டு போய் எல்லா இடத்தையும் கேமரா வச்சிருவேன். எங்கெங்க எந்தெந்த மாடு போகுது, என்னென்ன மேயுது எல்லாம் இங்க இருந்த இடத்துல பார்த்துருப்பான். ஒரு நாள் இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் நீ பார்த்து, நீ 1 கிலோ கறி 560 ரூபா. எங்க ஆடு வச்சிருக்க? கறி எங்க இருந்து வருது? பால் கடிச்சுட்டு கிடக்குறான். பால் குடிக்காத அந்த கூட்டத்தில் யாரு? எங்க மாடு? மாடு எங்க ஆந்திராவில இருந்து வருது பால். ஏன் நான் ஆடு மாடு வளர்க்கறதுல என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்னும் அவமானம் இல்ல. ஆடு மாடு வளர்ப்பது அவமானம் அல்ல, வெகுமானம், வருமானம். மாசம் 15,000 ரூபாய் சம்பளம். உனக்கு அந்த 15,000 நீ செலவு பண்ணி காட்டின்னு பார்ப்போம். ஏன்? நான் தான் ஜோறு போட்டுருவேன். விவசாயம் நானே பண்ண போறேன். அரசாங்க தொழிலா மாத்தி நானே விவசாயம் செய்வேன். நானே இந்த பணம் இருக்கு, சும்மா கிடக்கு, ஆம்பட்டையும் எடுப்பேன். பனை உரிமையாளர்கிட்ட கொடுத்து பனையை வாங்குவேன். என்ன பண்ணுவேன்? பதநீரை இறக்கி கருப்பட்டியை காய்ச்சுவேன், கல்லை இறக்கி கருப்பட்டியை காய்ச்சுவேன். பதநீர்ல காய்ச்சிற கருப்பட்டி 350 ரூபா, கல்லுல காய்ச்சிற கருப்பட்டி 500 ரூபா. ஏன்? பதநீர்ல சுண்ணம்பு தைக்கிறான், அதுல கொஞ்சம் செயற்கை ஆயிருதான், கல்லு முழுக்க முழுக்க இயற்கையா. அதனால அந்த கருப்பட்டி விலை அதிகம். எங்க? அமெரிக்கால. இவன் இந்த வெள்ளை சக்கரை சாப்பிட்டு நோய் வாங்கி சாகுறான். நான் கருப்பட்டியை கொண்டு வருவேன், ரேஷன்ல வெள்ளை சக்கரை எடுத்துருவேன், வெள்ளை சக்கரைக்கு தடைய போடுவேன். கட்டாயமா நான் சாப்பிட்டு ஆகணும்னா கூட வரிய போடுவேன். நீ சாகுறதுன்னு ஆயிடுச்சுல, எனக்கு வரிய கட்டிட்டு செத்துப்போ. நான் உனக்கு கரும்புல இருந்து காய்ச்சிற மொந்த வெள்ளம் தாரேன், நாட்டு சக்கரை தாரேன், இந்த கருப்பட்டி இருக்குது, அதுல பனங்கற்கண்டு இருக்குது, இதை போட்டும் காப்பி குடி, இதை போட்டும் பால் குடி, நல்லா தான் இருக்கிறேன், கொண்டு வந்து கொடுப்பேன். கருப்பட்டி காய்ச்சுவேன்,
பனையோட கொட்டான் செய்வேன், பனை நாரில் பொட்டி செய்வேன், எல்லாத்தையும் சீன பாய், சீன கொட்டான், சீன கிளுகள் ஆட்டினா நல்லா வருது, சீன பாயில படுத்தா தூக்கம் வருது, ஏன் பாயில படுத்தா கனவு வராது அவனுக்கு. செய்ய ஆள் இல்ல, செய்ய ஆள் இல்ல. வந்தவொடனே சாராய கடை இழுத்து மூடிடுவேன். பனம்பால் தென்னம்பால் மூலிகை சாரை குடிச்சு கண் திறந்து விட்டுருவேன். நம்ம கல்லு குடிச்சு அவனும் செத்ததில்ல. உலகத்துல எந்த போதை குடிச்சவனும் வேணாம்னு சொன்னதில்ல, குடிச்சிட்டே இருப்பான் மட்டையாகி மயங்கி விழுகிற வரைக்கும். கல்லு குடிச்சவன் 2 செம்பு போதும். ஏன் குடிக்க வச்சு பாரு, குடிக்க வச்சு பாரு. கல்லு குடிச்சு செத்தவனும் சொத்தம்பட்டையும் வித்தவனும் எவனும் இங்க கிடையாது. எவ்வளவு பெரிய மெடா குடிகாரனா இருந்தாலும் 2 செம்புக்கு மேல குடிக்க முடியாது, போதும்ன்றான். வீட்டுக்கு ஒழுங்கா போய் சேர்ந்துருவான். இங்க 100 ரூபா கொண்டுட்டு போறவன் சொத்தை அடமான வச்சு குடிச்சிட்டு அங்கேயே செத்து விழுகிறான். மாத்தணும்னு நினைக்கிறான், எல்லாத்தையும் மாத்தணும்னு நினைக்கிறோம். இந்த விலையும் கொள்ளணும். வேளாண்மை செய்யறத அரசு தொழிலாக்க பெரிய அசியமா. சத்துணவு ஆயா இருக்குல்ல, 50 பிள்ளைகளுக்கு சோறாக்கி போடுற ஆயா கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அரசு வேலை. ஆயா கையில சத்துணவை கொண்டு கொடுக்குறான்ல, நம்ம ஆத்தால பணம், அவன் கவர்மெண்ட் வேலையா இருக்கக்கூடாதான். எப்படி இருக்கு? இந்த நாட்டையே ஒரு பச்சை பசேர் என்ற பூமியின் சொர்க்கமாக மாற்றுது. எல்லா இடங்களும் பண்ணை நிலங்களை உருவாக்கி, மேச்ச நிலங்களை உருவாக்கி, ஆடு மாடுகள் வளர்ப்பதை அரசு பணியாக மாற்றுவேன். சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு முதன்மைத்துவம் கொடுப்பேன். ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை சமவீதத்தில் வளர்த்தெடுக்க வேண்டும் என்றால் சிற்றூர்களின் பொருளாதாரத்தில் அதிக கவனம் செலுத்தணும். கிராமப்புறங்கள் காலியாகிக் கொண்டிருப்பதும், நகரங்கள் பருத்து வீங்கிக் கொண்டிருப்பதும் அது சரியான வளர்ச்சி அல்ல. சீமானின் உடலில் எல்லா பாகமும் ஒரே மாதிரி வளரணும், அதான் வளர்ச்சி. இந்த தோள்பட்டை மட்டும் அப்படியே வீங்கி கொண்டு போகும் என்றால் அது வீக்கம், அது நோய், அது கட்டி, அது வளர்ச்சி அல்ல. இந்த நாட்டின் பொருளாதார கொள்கை, இந்த நாடு காட்டுகிற வளர்ச்சி இந்த கட்டி போன்ற, வீக்கம் போன்ற, நோய் போன்ற ஒரு பொருளாதார கொள்கை வளர்ச்சி. இதை என் அன்பு தம்பி தங்கிகள், அருமை பெற்றோர்கள் புரிந்து கொள்ளணும். அடிப்படையிலிருந்து மாற்றத்தை கொண்டு வரப்போறோம். கல்வியிலிருந்து மாற்றம், மருத்துவத்தில் மாற்றம். கல்வியும் மருத்துவமும் அனைவருக்கும் சரியாக, சமமாக, தரமாக, இலவசம். எங்க அப்பத்தாவுக்கு உட முடியலையா, 1 கோடி நாள் நான் செலவணும் அரசு. ஏன்னா எங்க அப்பத்தா, உனக்கு புரிஞ்சுக்கிறது நினைக்கிறேன். கல்வி மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை நமது அரசு, உங்கள் பிள்ளைகளின் அரசு, நாம் நிறுவப் போகிற அரசு செய்யும். எவ்வளவு உயர்கல்வி ஆனாலும் கொடுக்கும். கல்வி முறையை மாத்திரும். தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கும். என் பிள்ளைக்கு என்ன பிடிக்குதோ அதான் முதன்மை கல்வி. விளையாட பிடிக்குது விளையாடு, பாட பிடிக்குது பாடு, ஆட பிடிக்குது ஆடு, கணினி படிக்க பிடிக்குது கணினி படி, பொறியியல் படிக்க பிடிக்குது பொறி, மருத்துவம் பிடிக்குது மருத்துவம். எது பிடிக்கதோ அதுதான் முதன்மை பாடம், அதான் கல்வி. எல்லாத்தையும் அறிவியலையும் படி, புவியியலையும் படி, கணக்கையும் படி, எல்லாத்தையும் படி. இது இல்ல நம்ம பாடத்திட்டம். எல்லாத்தையும் மாத்தி விட்டுறோம். கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம். நான் கொடுக்கிற காசுல உனக்கு என்ன செலவு வரப்போகுது? ஒண்ணும் வராது. பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். அது உங்கள் வீட்டின் பிள்ளைகள் அல்ல, நம் நாட்டின் பிள்ளைகள் என்று ஒரு பேரறிவிப்பு செய்வோம். சட்டம். முதலமைச்சர் மகனா, முதலமைச்சரா, முதலமைச்சர் பொண்டாட்டி பிள்ளையா, அமைச்சர் ஆத்தாள் அப்பனா, அமைச்சர் மகனா, எவனா இருந்தாலும் அரசு பள்ளியில் தான் படிக்கணும், அரசு கல்லூரியில் தான் படிக்கணும். முதலமைச்சருக்கு காய்ச்சலா, முதலமைச்சர் பொண்டாட்டிக்கு முடியலையா, அமைச்சர் பொண்டாட்டிக்கு முடியலையா, யாரு மாவட்ட ஆட்சியர் பொண்டாட்டிக்கு முடியல, யாரா இருந்தாலும் சரி அரசு மருத்துவமனையில் படுத்தா வைத்தியம் பார்க்கணும். சட்டம் ஏற்றிடுவேன். இதுதான் அமைப்பு மாற்றம். சிஸ்டம் ராங்கு பெயருக்கு. நான் அவங்க கட்டி வச்சிருக்க வீட்டுக்கு வெள்ளையடிக்க வந்த ஆள் இல்ல, இதை இடிச்சுட்டு வேற கட்டடம் கட்ட வந்த ஆளு. அதை நீங்க நல்லா கவனம் வச்சுக்கணும். இந்த நாட்டையே மாற்றம், வேற நாடாக்குறோம். அரசு மரங்கள் நம்ம எத்தனை மரம் இருக்கு? ஒரு மனிதனுக்கு 422 மரங்கள் வேணும். மரம் இருக்கா? பூ வெப்பமாயிடுச்சுனா பூமியின் கொடையான மரம் எங்க? என் தாயின் மாறி பால் குடிக்கலாம், அந்த மாறை அடுத்து ரத்தம் குடிக்கலாம். நீ என்னங்கிறான், ஹைட்ரோகார்பன் எடுத்து தண்ணியை போட்டு உரி விற்கிறான். லிட்டர் 20 ரூபா 10 ரூபாய் நிற்கிறான். பூமிக்குள்ள தண்ணியை பூரா உறிஞ்சிட்டு மேல மரத்தை பூரா வெட்டிட்டு அப்படியே பூமி வெப்பமாகாம இருக்கும்.
அப்படி உனக்கு பருவத்துக்கு மழையும் எப்படி வரும்? இன்னைக்கே நீங்க குடத்தை தூக்கிட்டு ஓடுறீங்கன்னா இன்னும் 10 ஆண்டு கழித்து நமது பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஏன் நீங்க சிரிக்கல? ஜெயலலிதா எங்க இந்த அம்மா எங்க 5 லட்சம் கோடி இந்த நாட்டு கடன் ஒரு கடனாக பையனாக மாற்றி போய் படுத்துட்டான் அந்த அம்மா. இன்னொருத்தருக்கு பேசினாலும் முடியாது, அவரால் பேசவும் முடியாது. எப்படி 44,000 கோடி இழப்பு பேருந்துல, அரசு போக்குவரத்துல. அது 400 கோடியா இருக்க முடியாது சரி செய்யல, அது 4,000 கோடியா இருக்க முடியாது சரி செய்யல, அது 14,000 கோடியா இருக்க சரி செய்யல. 44,000 கோடி வர வரைக்கும் எங்க நக்கிட்டு இருந்தீங்க? என்னடா அது? என்ன ஆட்சி? எவ்வளவு மடையர்கள் கூட்டம் பார். ஒரு மின்துறைக்கு மட்டும் 1 லட்சம் கோடி கடன். மின்துறைக்கு யாரு மின்சாரம் கட்டாம இருக்கு? மின் கட்டணம் கட்டாம இருக்கமா? அது எப்படி இவ்வளவு கடன் வருது? எப்படி 5 லட்சம் கோடி கடன்? என்ன கேட்கிறேன், இதுல எப்படி சீமான் நீ முதலமைச்சரான சமாளிப்பேன்? வந்தவன முதல் கையெழுத்து மஞ்சள் நோட்டீஸ். இந்த அரசு திவாலாயிருச்சு. இதுவரை இந்த கடனுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல. நீ கடன் எவன்கிட்ட குடிச்சு அவன்கிட்ட வாங்கிக்க, வேணா எங்க புதைச்சிருக்கு சமாதி முகவரி வேணா தாரேன், போய் வசூலிச்சுக்க. அவன் ஆட்சியில் இருந்த அமைச்சர் மந்திரி மாதிரி அவன் குடும்பம் தாரேன் வசூலிச்சுக்க. பாரு, உண்மையிலே நடக்க. நீ சிரிக்காத, உண்மையிலே நடத்திடுவேன். இந்த மாதிரி தெரிஞ்சுக்க, அவன் வாரிசு பிள்ளைகள் அட்ரஸ் எல்லாம் இருக்கு, நீ போய் வசூலிச்சுக்க. வேணா நான் கூட போலீஸ் கிழிச்சுல பந்தோஸ்து தாரேன், போய் வசூலிச்சுக்க. என்னை விட்டு நான் அழிச்சு கிழிச்சு ஆட வந்தா இந்த மாதிரி இருக்கேன். பொரட்டா சூரி தின்ன மாதிரி அழிச்சு கிழிச்சு மறுபடியும் சாப்பிட்றேன். வா இப்ப வை, எங்கால போட்டு மறுபடியும் கொடை போடுறான். ஒண்ணு இருந்து போடுறான் போடு. இப்ப கடன் கொடு. எதுக்கு? நான் ஏரி வெட்ட போறேன், அணை கட்ட போறேன், நான் குளம் வெட்ட போறேன், ஆடு மாடு வளர்த்தல் வேளாண்மை செய்து பண்ணை நிலங்கள் உருவாக்கி என் பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்க போறேன். எனக்கு கடன் தான். இந்த கடனுக்கு நான் நல்ல அப்பனுக்கு பிறந்தேன், ஆத்தாளுக்கு பிறந்தேன், நான் பொருள். நீ கொண்டா, நீ கொண்டாந்து அது அதெல்லாம் நாம் போய் கடன் கட்டிக்கிட்டு இருக்க முடியாது. அவங்க வாங்கி திருந்து கொடுத்துக்கிட்டு 850 ஏக்கர்ல தோட்டம், 100 ஏக்கர்ல எஸ்டேட்டு, மாளிகைலாம் கட்டி வாழ்ந்தவன போய் நான் வாங்க முடியாது. எல்லாத்தையும் மாத்தி விட்டுறோம், எல்லாத்தையும் தலைகளை மாத்திரும். ஒரு புத்தகம் மாதிரி உங்க பிள்ளை போட்டிருக்கேன், வந்தா எப்படி ஆட்சி செய்வேன். நான் தேவையில்லை. இந்த மேடையில வந்து நிக்குது சின்ன பிள்ளைங்க, அது ஆட்சி செஞ்சிடும். நாங்க இல்ல எல்லாரும் இப்படி செத்து போனா கூட எங்கள் பிள்ளைகள் நாங்கள் முன்வைக்கிற தத்துவத்தை வைத்து இந்த நாட்டை ஆண்டு தலை சிறந்த நாடா மாற்றோம். கற்பிச்சு கொடுத்துரும். பனைமரத்தை வச்சு என்ன செய்யணும், மீனவன் பிரச்சனையை எப்படி தீர்க்கணும், வந்தவன சட்டசபை கூட்டி எல்லாருடைய ஒப்புதலோடு தீர்மானம் போடுவேன். கச்சத்தீவை திருப்பி எடு. மத்திய அரசுக்கு சொல்லுவேன், கொடுத்ததான் எடுக்க முடியாது, இல்லை என்றால் என்னை பிரித்து விடு. அடுத்த தீர்மானம். தொலைக்காட்சியெல்லாம் பிரிவினைவாதி சீமான், நான் அப்பவே சொன்னேன் என்றால் கேட்டீர்களா? அவன் பிரிவினைவாதி, இந்திய நாட்டை சிதைக்கிறான், தனிநாடு கேட்கிறான், மீன் கத்துவான். நம்ம ஏதாவது ஒரு வாக்குமேல பாட்டு போட்டு படுத்துக்கிட்டு ஐயா இளையராஜா பாட்டை போட்டுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டான். அவன் எல்லாம் கத்திட்டு வருவாங்க, தொலைக்காட்சியில பேசுவான். எப்படி இந்த பிரிவினைவாதி பேசலாம்? வாசல்ல கட்டக்கம்போட நிப்பாங்க, பேசிட்டு இறங்கணும். எல்லாம் நல்லா கவனிங்க. எத்தனை பேர் உன் உரிமைக்கு எதிராக உன் நாட்டின் தொலைக்காட்சியில பேசிட்டு உன் இனம் சாராதவன், மொழி சாராதவன் உனக்கு எதிராக பேசிட்டு கீழே இறங்கி போயிடறான். ஆனா இந்தியாவில் எந்த மாநிலத்திலேயாவது உன் இனம் சார்ந்தவன், உன் மொழி சார்ந்தவன், உன் உறவினன் ஒருவன் உன் நிலத்தின் உரிமைக்காக ஒரு இடத்துல விவாதம் பண்ணிட்டு கீழே இறங்கிட முடியுமா? விவாதம் பண்ண கூட்டுக்கான நண்பர். அப்படின்னா நாம தமிழர்கள் எவ்வளவு ஜனநாயகவாதிகளாக இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கோங்கிறத கற்பனை பண்ணி பாருங்க, நினைச்சு பாருங்க. எப்படி இருக்கு? கொடுத்ததான். அது இந்தியா சொல்லுது பாருங்களா, எப்படி எவ்வளவு அறிவுபூர்வமா சொல்லுது பாருங்க. கச்சத்தீவு எப்போதும் இந்தியாவிற்கு சொந்தமாக இருந்ததில்லை. இது முதல்ல வரி. அடுத்தது, கொடுத்ததான் திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இல்லை. இப்ப நான் சேதுபதி பேரை நான் கேட்கிறேன், கச்சத்தீவு எப்போதும் இந்தியாவுக்கு சொந்தமாக இருந்ததில்லை. சரி, உனக்கு சொந்தமா இல்லை, அப்புறம் எப்படி எடுத்து கொடுத்த? திருடி குடிச்ச? உனக்கு சொந்தமாக இல்லாத ஒன்றை நீ எப்படா எடுத்து கொடுப்ப? அந்த உரிமை உனக்கு எப்படி வந்துச்சு? அப்ப அனாதே அங்க ஒரு தீவு கிடந்துச்சா?
அது யாருடையது? எங்க பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொந்த நிலமடா. நீ எடுத்து என் இனப்பகவன் சிங்களனுக்கு எப்படி கொடுத்த? என் தாய் நிலத்தை எடுத்து என் நாட்டோடு இணை என்று சொல்கிற நான் பிரிவினைவாதி, கொடுத்தது கொடுத்ததுதான் என்று பேசுகிற நீங்கள் தேசியவாதியா என்று கேட்கிற ஒரு ஆண்மகன் இல்லாதனால ஆட்டம் காட்டுறான். சரி, நான் முதலமைச்சராகி வந்த பிறகு கச்சத்தீவுல திருவிழா நடக்கும்ல, அது எப்படி நடக்குதுன்னு மட்டும் ஒரு தடவை பாருங்க. என்ன பாடுபடுறான் சிங்கள இந்த சீமான்டா சிக்கிக்கிட்டு மட்டும் நீங்க என் தம்பிகள் குறிச்சு வச்சுக்கிடுங்க. அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். தெரியாமலா ஜெயலலிதா அம்மையார பெங்களூர் சிறையில் அடைச்சிட்டான். கர்நாடகால லட்டு கொடுக்குறான், அங்க சிங்களத்திலே கொழும்புலையும் லட்டு கொடுக்குறான். அப்போ ஒரு எதிர்கட்சி தலைவன் சொல்றான், ஜெயலலிதா குரல் மௌனமாயிருச்சுன்னு கொண்டாடாதிய, ஆபத்தான ஒருத்தன் மேல ஏறி வந்துகிட்டு இருக்கான். அவரிடம் மட்டும் அதிகாரம் போனால் நம் நிலைமை என்னவென்று எண்ணி பாருங்கள். நெய்தல் படைன்னு ஒரு படை அமைப்பேன் மீனவர் பாதுகாப்புக்கு. மற்ற யாரையும் அதுல வேலைக்கு எடுக்க மாட்டேன், மீனவர்களை மட்டும்தான் எடுப்பேன். அவனுக்கு கல்வி தகுதி இல்லை, அவனுக்கு உடல் தகுதி இல்லை, குள்ளமா இருக்காரு. இவரெல்லாம் போலீஸா? குள்ளமா இருந்தாலும் போலீஸ். அவனுக்கு படை ஓட்ட தெரியும், நீச்சல் தெரியும், அதுவே தகுதி, சேர்த்துருவேன். ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுப்பேன், சிறந்த பயிற்சி கொடுப்பேன், நல்லா சாப்பாடு கொடுவேன், மாசம் மாசம் சம்பளம் கொடுத்துருவேன். ஒவ்வொரு படகுலையும் 4 பேரை ஏற்றிடுவேன். நெய்தல் படை நல்ல சீருடைய ஊதா வண்ணத்தில் கொடுத்து ஏறி உட்காரு. என்ன நீ பண்டு கொண்டு போறியோ சாப்பாடு கொண்டு போறியோ எனக்கு தெரியாது, நான் கொடுக்குற குண்டை கொண்டு போடான்னுவேன். நல்லா கையெறி குண்டை வச்சு விட்டுருவேன். வச்சு விட்டு நல்ல ஸ்டன் கன் AK-47 மாதிரி நல்ல துப்பாக்கியில் உள்ள கொடுத்து வச்சிருவேன். டேய் தொட்டானா தூக்குடான்னுவேன். மீனவனை சுற்றி அடிச்சான்னு வச்சுக்க தூக்கிடுவான். நடுக்கடல்ல வெடிப்பான் சிங்கலன். இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆக்கிடுவான் ஒரே நாள்ல. என்ன அப்படி கடலை அடிச்சாயா அப்படின்னு. வா வா உட்காந்து உட்காந்து பேசுவா. எத்தனை நாளா என்னை ஆட்டம் காட்டினா, எத்தனை நாளா சுட்டுட்டு இருந்தா, அப்ப எங்க போன அப்படின்னா மோடி பேசாம போயிடுவார? எவர் பிரதமர் இருந்தாலும் பேசாம போயிடுவார? சிங்களம் இப்படித்தான் ஆட்டம் காட்டுவானா? ஒரு நாட்டு மக்களின் படகை வாங்கி கொடுக்க முடியல, பாக்கி வச்சுக்கிட்ட அந்த படகை திருப்பி வாங்கி கொடுக்க முடியல. நீ எதுக்காக போர்க்கப்பல் அவனுக்கு பரிசு கொடுக்கிற? பல ஆயிரம் கோடிக்கு போர்க்கப்பல் பரிசு. யாரோட சண்டை போட போன அந்த போர்க்கப்பலை வச்சு? இதை கேட்டுக்கணுமா இல்லையா ஜெயலலிதா? இதை கேட்டுக்கணுமா இல்லையா கருணாநிதி? யாருக்காக போர்க்கப்பலை கொடுக்குற நீ? அப்போ இனிமே நாங்க இந்த நாட்டை ஆளணுங்கிறதுக்கு என்ன? 4-3 பொண்டாட்டி எட்டி பெற பிள்ளைகள்லாம் பதவி வாங்கி கொடுக்கறதுக்கா? பாரேசி பாய் மக்க பிள்ளை நாங்க, அன்னாடங்காட்சி தினக்கூலிகளின் பிள்ளைகள் நாங்க. இனி வாழவே வழியில்லை என்ற நிலையில் இந்த வேலையை செய்ய வந்தோம். புரட்சி எப்போது தோன்றும்? இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் மக்கள் தானாக புரட்சி செய்வார்கள் என்கிறான் ரஷ்ய புரட்சியாளர் லெனின். அப்படி வாழ முடியாத சூழல் வந்துருச்சு, அதனால கிளம்புறோம். அதனால உங்கள் பிள்ளைகள் இந்த வேலையை செய்ய வரும். உயர்ந்த நோக்கத்தை கொண்டு வரோம். தத்துவம் என்பது அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, அருமை பெற்றோர்களே, தகப்பன் என்பவன் என்னை பெற்றவனாக இருக்க வேண்டும், என் தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய தத்துவ நிலைப்பாடு. என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது, என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது. என்னை அடிச்சா அமித்ஷாவுக்கு வலிக்குமா? என்னை அடிச்சா ராகுல் காந்திக்கு வலிக்குமா? என்னை அடிச்சா உனக்கு வலிக்கும். அப்ப நீதான் என் தலைவன், நீதான் என் தலைவன். பிர்ஜோ மரணத்திற்கு மோடியின் கருத்து என்ன? அமித்ஷாவின் வருத்தம் என்ன? ராகுல் காந்தியின் கருத்து என்ன? ஆனால் தமிழர்கள் வாழ்க்கை வேண்டியதில்லை, வாக்கு வேண்டும். தமிழன் உயிரோ உணர்வோ உரிமையோ தேவையில்லை, ஓட்டு வேண்டும். இதை எப்படி ஏற்கிறது? இதை எப்படி ஏற்கிறது? அதனால்தான் உங்கள் பிள்ளைகள் ஒரு வெறி கொண்டு வாரோம். அதுல என்ன சந்தேகம்? வெறி கொண்டு வாரோம். அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்கிறோம் உங்கள் பிள்ளைகள்.
அனைத்து துன்பப்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்கிறார். அதை அடைவதற்கு வெறி கொண்டு பாய்கிறோம். அதிகாரம் வந்து விட்டால் எல்லாத்தையும் சரி செய்வோம். என் விவசாயி கோமணத்தோட போய் அம்மனமா போய் நின்றுட்டு டெல்லியில போராடா விட்டுற போறோமா? தண்ணிக்கு கர்நாடகத்தின் கேரளாட்டையும் மண்டிட்டு நிக்க போறோமா? மான தமிழ் மக்கள் வந்தவன பாண்டியார் பொன்னமலால் அணையை கட்டுவேன். அம்மையார் இந்திரா காந்தி காலத்தில் 1985 அடிக்கல் நட்டி நிறுத்திட்டான். போடு திருப்புவேன். நேர கொண்டாந்து முல்லை பெரியாற்று பாசனத்திற்கு மேட்டூர்ல கொண்டாந்து காவிரி படுகைக்கு கொண்டு சேர்த்துருவேன். பெரிய குழாயில பவானி ஆற்றின் குறுக்க அணை கேரளா கட்டிடுச்சு. நான் மேல் பவானி எங்க பவானியில எங்க இருந்து தண்ணி வருதோ அங்கே கட்டி அணைய ராட்சச குழாய் மூலம் திருப்பிடுவேன். எனக்கு இதை யாரு செய்வா? என் தாய்மொழி செத்து போச்சு. அதை பத்தி கவலைப்பட இந்த நாட்டில் ஒரு தலைவன் ஒருத்தர் கிடையாது. இந்தியப்படி சமஸ்கிருதம் படிக்கிறான். அவனவன் மொழியை உயிர்ப்பிக்க, அவனவன் மொழியை வளர்க்க, அவனவன் மொழியை காப்பாற்ற துடிக்கிறான். செத்துக் கொண்டிருக்கிற என் தாய்மொழியை காப்பாற்ற நாங்க துடிக்கிறோம். இதை இனவெறி, இதை பாசிசம், இதை மொழி சாவடிசம் என்கிறார். அப்ப சமஸ்கிருதம் படி என்பது சமஸ்கிருத சாவடிசம் இல்லையா? இந்தி கட்டாயம் படி என்பது இந்தி தீவிரவாதம் இல்லையா? அதுக்கு அவன் பதில் இல்லை. நான் வருவேன், கட்டாயமா நாங்க வர்றோம். வந்தா செய்யறதெல்லாம் கிடையாது, வர்றோம், நாங்க செய்யறோம். வாரம் இந்தி படிக்கிறான், படிச்சுக்க. ஏன் படிக்கிற? வட இந்தியால வேலை, படிச்சுட்டு போயிரு. ஆங்கிலம் படிக்கிற, ஏன் படிக்கிற? அந்நிய நாடுகள்ல வேலை, படிச்சுட்டு போயிரு. தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை என்கிட்ட இரு. சட்டம். அப்புறம் தமிழ் படிச்சா சோறு கிடைக்குமா, வேலை கிடைக்குமா கேட்க வேலை இல்லை. நீ என்ன நினைக்கிற? இங்கிலீஷ் படிச்சுட்டு கொரியன் முதலாளி, கொண்டாய் முதலாளி, அந்த நோக்கியா கம்பெனிக்காரன், அமெரிக்காக்காரன், ஃபோர்டு, இதுல போயிட்டு டை கட்டிக்கிட்டு அவன்கிட்ட அடிமை நின்று வேலை செய்யறதான் வேலைன்னு நினைக்கிறேன். இல்ல, நானே தான் ஆடு மாடு வளர்த்தல, கோழி வளர்த்தல, நாட்டுக்கோழி வளர்த்தல, பட்டுப்பூச்சி வளர்த்தல அரசு பணி ஆக்கிடுவேன். பானை செய்யறத கவர்மெண்ட் வேலை ஆக்கிடுவேன், நிறுவனம் ஆக்கிடுவேன், ஃபேக்டரி. குயவர் தான் செய்யணுங்கிறத தூக்கிடுவேன், அவரை பேராசிரியர் ஆக்கிடுவேன். பானை எப்படி செய்யறதுன்னு கத்துக் கொடுங்கன்னு அவன் கத்துக்கிட்டு இருப்பான், அவருக்கு சம்பளம், இவர் எல்லாம் உட்கார்ந்துருப்பான். சிரிக்காத, கட்டாயம் செய்வேன். 3 சட்டி குழம்பு சட்டி 16,000 ரூபாய்க்கு இருக்குது. 16,000 ரூபாய் எங்க? அமெரிக்கால 3 சட்டி. நீ சோத்துல ஊத்தி வச்சு காலையில குடிக்கிற பழைய நீச்ச தண்ணி 1000 ரூபாய் லிட்டரு. எங்க இருக்கு பொருளாதாரம் தெரியாம நீ அலையிறியே? எங்க இருக்கு பொருளாதாரம்? உன் கருப்பட்டி 1 கிலோ 1000 ரூபாய் அமெரிக்கால. உலகம் பூரா அல்லாதான். ஆனா நீ விளைய வச்சு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைங்க. விவசாயத்தை விட்டு வெளியேறிட்ட. நான் திருப்பி கொண்டாடுறேன். அப்ப காசுனாலும் ஒரு கவர்மெண்ட் காசா இருக்கணும், அரை காசுனாலும் அரசாங்க காசா இருக்கணும். நான் தரேன்றேன். வா, இது கவர்மெண்ட் வேலை, இங்க இரு. நீ ரொம்ப நேரம் வேலை செய்ய வேணாம், 8 மணி நேரம் வேலை செய்ய. நீ படிக்காதவன் படிச்சவன் எல்லாருக்கும் வேலை இருக்கு. ஒண்ணுமே படிக்கலையா? இந்த ஆடு மாடு போட சாணி புழுக்க நீ வந்து வீட்டுல வேக்கம் கிளீனர் வச்சு குப்பை இழுக்கிற மாதிரி சாணியை விட்டு கொண்டு போய் இழுத்துரும். அப்படியே டிராக்டர் தூக்கி போடு. நான் உரக்கிடங்கு வச்சிருக்கேன், இயற்கை உரம். நாடே இயற்கை வேளாண்மைக்கு மாற்றிடுவேன். என் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் கண்ட கதை இந்த நாட்டில் நிறைவேற்றி விட்டுருவேன். அவன் பிள்ளை தூய வேளாண்மை, எல்லாம் இயற்கை வேளாண்மை. கத்தரிக்காய், வெண்டைக்காய், சொரக்காய், பூசணிக்காய் எல்லாம் இயற்கை வேளாண்மை. எது தின்னாலும் நோய் வராது. அப்படி விளைய வச்சு கொடுவேன். நீ இப்ப சாப்பிட என்ன? பிளாஸ்டிக் அரிசி, பிளாஸ்டிக் முட்டைக்கோசு, பிளாஸ்டிக் முட்டை, பிளாஸ்டிக் பச்சை மிளகாய். ஒருத்தன் ஜோரை உருட்டி எரிக்காம பந்து மறிச்சு போகுது. கம்பியில் வச்சிருப்பீங்க, பகிரில பார்த்துருப்பீங்க வாட்ஸ்அப்ல. பச்சை மிளகாய் ஒருத்தன் பிரிக்கிறான், பிளாஸ்டிக். முட்டையை ஒருத்தன் உடச்சு ஊத்துறான், முட்டை ஆம்லெட்டு என்ன பிரிக்கிறான், பிளாஸ்டிக். நீ 50 மூட்டை அரிசி வாங்க, அதுல ஒரு 20 மூட்டை பிளாஸ்டிக் அரிசியை போடுவான். அப்படி செமிக்க அதை போயிருவேன். எல்லாம் பிளாஸ்டிக்ல வந்துச்சு. பிளாஸ்டிக்ல பாடை வந்துடும், ஏறி படுத்துக்க போயிரு. எவனும் இதை பத்தி நம்மளை பத்தி கவலைப்பட மாட்டான், கவலைப்பட மாட்டான். இங்க பாரு, அம்மையார் ஜெயலலிதாவுக்கு உடம்பு முடியல, லண்டன்ல இருந்து பீலே வராரு. நமக்கு ஒரு கூடை கூட வரமாட்டான், நமக்கு ஒரு ரூபாய் வரமாட்டான். இங்க நமக்கு இந்த நாட்டில் இந்த ஏதோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் இடஒதுக்கீடை பெற்று அரசு மருத்துவமனை, அரசு மருத்துவ கல்லூரியில் படிச்சுட்டு வர பிள்ளைய போய் கிராமப்புறங்களில் சேவை செஞ்சாங்க. அப்படி சேவை செஞ்சா மதிப்பெண்கள் 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் கிடைக்கும்ட்டு வந்து சேவை செஞ்சாங்க. அது சிற்றூர்களில் இருக்கிற மருத்துவமனைகள் வந்து வேலை செஞ்சாங்க. நம்ம ஆத்தாளுக்கு தேள் கடிச்சிருச்சு, பாம்பு கடிச்சிருச்சு, தலைவலி, காய்ச்சல், ஒரு நாள் அப்படியே பாப்பா வாந்தி பேதினா பார்த்துட்டு இருந்தான். இப்போ நீ என்ன இல்லை, முடிச்சிட்டான். இது வட இந்தியன் படிச்சுட்டு வருவான். அவன்கிட்ட எங்க அப்பத்தா போயிட்டு எனக்கு தலைவலிக்குதுன்னா கியா அப்படிம்பான்.
ஏப்பா எனக்கு வயிற்ற வலிப்பா, அவனுக்கு ஒன்றும் புரியாது. இது வயிற்ற வலிங்க, அவன் தலைவலிக்கு மாத்திரை கொடுத்து கொண்டுவான். நடக்குதா இல்லையான்னு பாருங்க. எல்லாத்தையுமே முன்கூட்டி உங்க பிள்ளைகள் சொன்னோம், கேட்கல. இப்ப மாட்டுக்கறி திங்க கூடாதுன்னு ஆரம்பிச்சிட்டான். மாட்டுக்கறி திங்கிறவங்க இருக்கிறீங்க, திங்காதவங்க இருக்கிறீங்க. அது அவன் விருப்பம் இல்ல, அவன் விருப்பம். உடை உணவெல்லாம் ஒவ்வொரு தனி மனிதனின் உரிமை. இந்த மாதிரிதான் நீ சட்டம் உடன்படி என்னை கட்டி வச்சு அடிச்சா நான் என்ன பண்ணுவேன்? எப்படி எதை சாப்பிடணும்னு 23 கோடி மக்கள் இரவு உணவு இல்லாமல் உறங்க போகிறார்கள் இந்த நாட்டில். நான் சொல்லல, அரசாங்கமே சொல்லுது. 3000 குழந்தைகள் ஆண்டொன்றுக்கு சோறு இல்லாமல் சாகுறாங்க. பல லட்சக்கணக்கான குழந்தைகள் ஊட்டச்சத்து இல்லாமல், சத்துணவு இல்லாமல், பூஞ்சை நோயால சோகை பெற்று போய் கிடக்க. அப்படியே சோகையா கண்ணெல்லாம் பஞ்சடைஞ்சு போய் கிடக்குறாங்க. முதல்ல இவனுக்கு சோற போடு, அப்புறம் நான் கறி திங்கிறதா, காய்கறி திங்கிறதா, கத்திரிக்காய் திங்கிறதா அப்புறம் முடிவு. இது மாட்டு கறி மேல இவனுக்கு மாடு திங்கிறது மேல அக்கறை இல்ல. இவன் ஏன் மாடு ஒட்டகத்து மேல மட்டும் அக்கறை, ஏன் பன்னி மேல வரல? பன்னி இஸ்லாமிய மக்கள் சாப்பிடுறது இல்ல, மாடு ஒட்டகம் சாப்பிடுறாங்க. எங்க வந்து வைக்கிறான்? ரம்ஜான் பண்டிகைக்கு நோன்பு என்னைக்கு திறக்கிறானோ அந்த 40 நாள் நோன்புக்கு முதல் நாள்ல போடுறான் சட்டத்தை. அப்ப இது என்னது? இது மாட்டு கறியா மத வெறியாங்கிற கேள்வி நமக்கு எழுது. நுட்பமா நீங்க விளங்கி கொள்ளணும். ஏன் நான் சண்டை போடுறான்? நான் மாட்டுக்கறி சாப்பிடல, நான் ஒட்டக்கறி சாப்பிடல. ஆனால் ஒட்டகக்கறி மாட்டுக்கறி சாப்பிட என் உடன் பிறந்தவனுக்கு அந்த உரிமையை என் உயிரை கொடுத்தேன்னு பெற்றுக் கொடுக்கணும். அதான் ஜனநாயகம். இதை நல்லா விளங்கி கொள்ளணும். மாட்டுக்கறி தின்னால் அடிக்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய போறோம்? மாட்டுக்கறி திங்கலைன்னா அடிக்க போறோம். எப்படி இருக்கு நாடு? எப்படி இருக்கும்? அவன் மாட்டுக்கறி தின்னா அடிப்பான்னா, நான் மாட்டுக்கறி திம்பியான்னு கேட்பேன், திங்கலைன்னா அடிப்பேன். எப்படி இருக்கு நாடு? எப்படி இருக்கு? என்ன சட்டம்? அது வேலை என்ன? மாடுகளை ஒழிக்கணும். சர்வதேச சந்தை விரிவாக்கத்துக்கு உழவு இயந்திரம், டிராக்டர் இருக்கணும். நாட்டு மாடுகளை ஒழிக்கணும். பாலின் சந்தை மதிப்புல, பால் வியாபாரத்துல பெரும் முதலாளிகளை, கார்பரேட் நிறுவனங்களை கொண்டு வந்து இறக்கணும். எங்க அப்பத்தா ஒரு பசுமாடு வச்சிருந்துச்சுன்னா அந்த தெருவில் இருக்க எல்லாருக்கும் பாலை ஊத்திரும். என்ன நாங்க காப்பிக்கு ஒரு மோர் இருக்கு 100 மில்லி 200 மில்லி வாங்குவோம். அந்த அந்த தற்சார்பு பொருளாதாரம் இருக்கு பாருங்க, அதை ஒழிக்கணும்ட்டு சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட இந்த நாடு மாடுகளை ஒழிக்கணும்னு நினைக்குது. அதுக்கு முதல் படியா ஜல்லிக்கட்டு தடை வச்சது. காளைகள் மேல கருணை இருப்பது போல அதை காட்டி அடிக்க நினைச்சது. அதுக்கு சண்டையை போட்டு அது தடையை நீக்கிட்ட பிறகு யோசிச்சு யோசிச்சு பார்த்து இந்த வேலையை செய்யலாம். இப்ப எங்க எங்க அம்மா ஒரு பசுமாடு வச்சிருக்கு. இப்ப பசுமாடு ஒரு கண்ணி போடுது, அது கிணறி கண்ணுனா வச்சுக்கிடுவோம். காலங்கண்ணா என்ன பண்ணுவோம்? கொண்டு வித்துருவோம் சந்தையில. இப்ப விற்க முடியாது. இப்ப என்ன பண்ணலாம்? அந்த கண்ணுக்குட்டிய வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது என்றால் மாடு யார் வளர்ப்பா, யார் வாங்குவா? இந்த கேள்விதான் இங்க. கறி முக்கியம் இல்ல அவனுக்கு. இப்ப மாட்டுக்கறி திங்கக்கூடாது என்றால் மாட்டுக்கறியை நீ ஏற்றுமதி செய்யக்கூடாது இல்ல? நீ ஆண்டு ஒன்றுக்கு 24 லட்சம் டன் மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யற. உலகத்திலே மாட்டுக்கறி அதிகமாக ஏற்றுமதி செய்யற நாடு இந்தியா. இது எப்படி? ஊறினா ஊட்டி விடும், உள்ள வந்து கொண்டு வரும். இதான் இந்த நாடு வச்சிருக்கிற சட்டம். இது எவ்வளவு பெரிய இயக்கத்தனம்னு பாருங்க. மாடுகளை மொத்தமா முடிச்சிட்டான். இப்ப நாட்டு மாடு, என் மாடு போடுற சாணத்துலதான் நான் உரம். செர்சி மாடு உரம் இல்ல. நீ நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டி அவுத்து விட்டீங்கன்னா நிக்காது, துள்ளும். செர்சி மாட்டை அவுத்து கண்ணுக்குட்டி அவுத்து விட்டீங்கன்னா நகராது, அப்படியே நிக்கும். இதை நல்லா கவனிச்சுக்கணும். அது பால் இல்ல, பால் போல ஒன்று. என் நாட்டு மாட்டு பால் தான் அது ஏட்டு வகை பால். அது தாய்ப்பாலுக்கு இணையான ஒன்று. என் தாயின் மார்ல பால் இல்லைன்னா கூட அந்த பசுவின் மார்ல வர்ற பாலை குடிச்சு நான் ஊட்டமா வளர்ந்துருவேன். இதான் இங்க இருந்தது. இப்ப அந்த மாடுகளை ஒழிப்பதற்காக இந்த வேலையை செய்யறான். ஒரே நாள் அந்த சட்டம் வந்த ஒரே நாள்ல பொள்ளாச்சி சந்தை வெறிச்சு ஓடிடுச்சு. மாட்டு விற்க வாங்க யாரும் வரல. அது வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு 5 ஆவணம் வேணுங்கிறான். விற்கிறவர்கிட்ட ஒண்ணு, வாங்குறவர்கிட்ட ஒண்ணு, அப்புறம் தாசில்தார், இந்த தெருவுக்கு தாசில்தார்ட்ட ஒண்ணு, விற்பனை கமிட்டி ஒண்ணு போடுவானா அதுல ஒண்ணு. இந்த ஆவணங்களா நீ சேகரிக்கிறதுக்குள்ள செத்துருவ. எப்படி இருந்து பாருங்க. விவசாயிகள் விவசாயத்தை விட்டு வெளியேறிவிட வேண்டும். விவசாயிகளுக்கு எந்த வலிமையும் எந்த உரிமையும் இருக்கக்கூடாது. முடிச்சிருந்தான் அவனுக்கு. விவசாயத்தை அவன் செய்ய போறான். உணவு பாதுகாப்பு மசோதா என்று கொண்டு வந்தான்.
இப்ப ரேஷன் கடையை போட போறான், உங்களுக்கு மானியம் கொடுப்பான். எப்படி சிலிண்டருக்கு மானியம் தரேன்றானோ அப்படி உங்க வங்கியில கணக்கு திறந்துருங்க, நான் வங்கியில போட்டுறேன்பா. நீ அதை எடுத்துக்கிட்டு போய் எங்க சாப்பிடுவ? எங்க அண்ணாச்சி மளிகை கடையில வாங்குவ. பெரிய அண்ணாச்சி இருக்காரு, அதானி அம்பானி, அவர் கடையில தான் போய் வாங்கணும். அவர் காசு வாங்க மாட்டாரு, அட்டை தான் கேட்பாரு. அட்டையை வச்சு கிளிக்கணும். ஒரு தடவை கிழிச்சா 2.77 விழுக்காடு காசு எடுத்துக்கிடுவாரு இவரு. சேவை வரி உழைக்காம உட்கார்ந்த இடத்துல உங்க உழைப்ப சொல்லிட்டு போயிடுவாரு. இப்படி ஒரு நிர்வாகம், இப்படி ஒரு நாடு. இதையெல்லாம் மாற்றணும்னு உங்க பிள்ளைகள் நினைக்கிறான். மாட்டுக்கறியை போய் பேசிக்கிறாங்க, பசுவை வதைக்காதீங்கிறான். யாராவது ஒருத்தன் பசுவை வதைச்சான்னு சொல்லுங்க கூட்டத்தில். என்னைக்கு நம்ம பசுவை கொண்டிருக்கோம்? இது எதுக்கு புதுசா பசு? ஏண்டா மனிதனை தீட்டு என்று சொல்லிட்டு மாடை புனிதம் என்று வருகிற மடையர்களை என்ன நீங்க சொல்லுவீங்க? எப்படி சொல்லுவீங்க? எவன் இந்த நாட்டுக்குள் வர்ணாசிர தர்மத்தை கட்டமைத்தானோ அவன் தான் வரான் மனிதன் தீட்டு மாடு புனிதம் என்று. எங்க மதிப்பிற்குரிய அம்மா தமிழிசை அவர்கள் கூட ஏதோ அவர்களுடைய ட்விட்டர் சுற்றுவிரல் செய்தியில போடுறாங்க, மாட்டுக்கறிக்கு தடை போட்டும் இவர்கள் போராடுகிறார்கள், நாய்க்கறிக்கு தடை போட்டால் என்ன செய்வார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி. இது மதிப்பிற்குரிய நம்ம ஐயா கமலஹாசன் அவர்கள் ஒரு சின்ன கீழே ஒரு பதிவு போடுறாங்க. நீங்க மாட்டு மூத்திரம் குடிக்கிறீங்க, நீங்க என்னைக்கு நாய் மூத்திரம் குடிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு இதை பற்றி பேசுவோம். இதை விட யாரும் நாகரிகமா பதில் சொல்ல முடியாது. பல லூசுகள் கிளம்பிட்டான். ஒரு ராஜஸ்தான்ல ஒரு நீதிபதியை மகேஷ் சந்திர சர்மா அவர் பேரு, நீதியரசர் மகேஷ் சந்திர சர்மா என்ன சொல்லிருக்காரு? ஆண்மையிலும் பெண்மையிலும் இணையாது. ஆண்மையில் சிந்துற கண்ணீரை பெண்மையில் குடிச்சுதான் கர்ப்பமாயிருந்தான். எவ்வளவு பெரிய விஞ்ஞானி, எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு. பள்ளிக்கூடத்துக்கு போகாம நேரம் நீதிபதி ஆயிட்டாரா என்னன்னு தெரியல. நான் சொன்ன எங்க செல்லூராஜை இவ்வளவு கவலைப்படுத்தின நீங்க இவர் என்னடா? ஐயோ கொடுமை, பெரிய கொடுமைக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க. இப்ப பெரிய கொடுமைக்காரங்க எல்லாவற்றையும் மாற்றி ஒரு தூய தேசம் படைக்கணும். அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அந்த சம்பளத்தை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கு கையேந்தி நிற்கிற எளிநிலையில் இல்லாத ஒரு மீட்சி. சீமான் கையேந்தினா பிச்சை, நாம எல்லாரும் சேர்ந்து கையேந்தினா இலவசம். இது எப்படி இருக்கிறது? அது ஒரு தன்மான இழப்பு. ஒரு மிக்சி வாங்க முடியாது, ஒரு கிரைண்டர், ஒரு மின்விசிறி வாங்க முடியாத ஏன் செத்து போண்டிதானே? அப்படி என்ன உனக்கு தோசை முக்கியம் கேட்குது? என்ன இந்த ஜெயலலிதா வந்து மிக்சியும் கிரைண்டரும் கொடுக்காம நீ களிமணியா சாப்பிட்டு இருந்தா இட்லி தோசை திங்கல என்னங்கடா? எங்க அப்பத்தா வாக்கப்பட்டு வரும்போது கொண்ட தோசைக்கெல்லாம் எங்க அம்மா சுட்டு என் தங்கச்சி கொடுத்து விடுது இரும்புல. அந்த காலத்துல இருந்து கத்திரிக்காய 2 வெட்டி, உருளைக்கிழங்கு 2 வெட்டி, எண்ணெயை தொட்டு இப்படி கிருக்குன்னு வச்சு தோசையை ஊற்றி சாப்பிட்டு போனோம். நல்லா தான் இருக்கேன். ஜாகல நான் ஸ்டிக்குங்கிறான், குக்கருங்கிறான், மக்கருங்கிறான், என்னங்கடா? அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சோம்னா இந்த ஸ்டிக்கர்ல சாப்பிடாதீர்கள், பூச்சி வரும். அதுதான்டா அண்ணன் சொல்லிட்டு இருக்கோம். ஒன்னொன்னா திடீர்னு டிவி திறந்து முடியல, திறந்தானா என்ன ஈர்களில் ரத்தமா? ஆமாம் ஆமாம். ஒருத்தர் உங்க பேஸ்டில் உப்பு இருக்கா? உப்பு இருக்காவா? அட பாடி, உங்க பேஸ்டில் நீம் இருக்கா? வேப்பலை இருக்காமா? வேப்பலை இருக்கா? உப்பு இருக்கா? கறி இருக்கா? அதை வச்சு தானடா ரொம்ப நாளா பல் விளக்கிட்டு இருந்தான். அதை படிச்சுக்கிட்டு தானடா இதை கொண்டாந்து கொடுத்திய. இப்ப ஈர்களில் ரத்தமா? இப்ப கறி வச்சு விளக்கு, வேப்பங்குச்சி வச்சு விளக்கு, உப்பு வச்சு விளக்கு. முட்டா போய் பாதி பேர் பல்லு கொட்டி கிழவன் ஆயிட்டான். சாம்பு வந்துச்சு, மொட்டையாயிடுச்சு. அன்னைக்கு அரை போட்டுருச்சு. எங்க தாத்தா 90 வயசுல கொண்டா போட்டு தெரிஞ்சாரு, காதல கடுக்கனை போட்டு. 5 வயசுல கண்ணாடி போடுது பிள்ளை. அன்னைக்கு 90 வயசுல போறவன் யாரா? முனியனா அப்படின்னு இருந்தான் தாத்தா. எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாவற்றையும் மாற்றணும். அரசியல்னா அதுதான் அரசியல். சாதி மத அரசியலை நாங்க வெறுக்கிறோம், ஏற்கல. ஏன்? சாதி மதம் கடவுள் இந்த உணர்ச்சிகள் மனிதனுக்கு மட்டுமே ஆனது. அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமானது. அனைத்து உயிர்களுக்குமான அரசியலில் மனிதனுக்கு மட்டுமேயான சாதி மத கடவுள் உணர்வு கலக்கக்கூடாது என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க கனியாட்டம், நோக்கும் திசை எல்லாம் யாமன்றி வேறில்லை என்று
மகாகவி பாரதி நமது பாட்டன் பாடுறான். காக்கை குருவியின் ஜாதி அது செத்துறக்கூடாதுல, நான் பாதுகாக்கணும்ல. ஏன் அது சாகாம பாதுகாக்கணும்? அது செத்தா நான் செத்துருவேன், அதனால அதை பாதுகாக்கணும். அது ரொம்ப முக்கியம். காக்கை செத்தா சிட்டுக்குருவி செத்தா என்ன செய்யுமான், நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்னு. காக்கை இந்த இருக்க வேப்ப மரம், இந்த காய் இருக்கு, பிஞ்சு பிஞ்சு காய்களா இருக்குது, இதுக்கு கீழே பலாயிரக்கணக்கில் முத்து விழும் பழுத்து. ஒரு வேப்பங்கன்னு முளைச்சு காட்டிருங்களே பாப்பான், முளைக்காது. அப்ப மைனா, காக்கை, வவ்வால் அந்த பழத்தை சாப்பிடணும். சாப்பிட்டு அது கழிவா போட்ட பிறகுதான் அது முளைக்கிற திறனையே பெறுது. இது இயற்கையின் விதி. நல்ல நல்ல கணக்கு உயிர் சுழற்சி, உயிர் பெருக்கம், இது இயற்கையின் விதி. இது எவனும் மீற முடியாது. இந்த மலைகள் எல்லாம் பாக்குறீங்க, இந்த காடு என்ன நம்ம பாட்டை முப்பாட்டை நட்டுட்டு வந்ததா? நம்ம ஆத்தா பெரியத்தா நட்டுட்டு வந்ததா? இல்ல, அவ்வளவும் பறவைகள் நட்ட மரம். அதுக்கு எரு போட்டு உரம் போட்டு பாதுகாத்தது யார்? சிங்கம், புலி, கரடி, யானை, பூனை, மயில் எல்லாம். அந்த காடுகளில் இருந்துதான் உனக்கு அருவி, அந்த அருவியில் இருந்துதான் ஆறு, அந்த ஆறில் இருந்துதான் நீர், அந்த நீரில் இருந்துதான் சோறு, அந்த சோறில் இருந்தான் உயிர், வயிறு, வாழ்க்கை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்புறம் அது காக்க சத்தா என்னது, சிட்டுக்குருவி சத்தா என்ன செய்யுமா? சிட்டுக்குருவி சத்தாலும் செத்து போயிருவேன், தேனீக்கள் சத்தாலும் செத்து போயிருவேன். ஒரு பலாமரம் பூத்து இருக்குன்னா சிட்டுக்குருவி வந்து அந்த பூவுல போய் தேனை குடிக்கும். அதுல மகரந்தத்தை ஒட்டிக்கிட்டு மூக்கில கொண்டு ஒட்டிக்கிட்டு இன்னொரு பூவுல போய் குடிக்கும். இந்த பூவுல ஒட்டின மகரந்தத்தை இந்த பூவுக்கு கடத்தும். அப்பதான் அது சூழ் கொண்டு கரு கொண்டு காய்க்கும். இது விதி. முதல்ல இதை படித்துக் கொள்ளணும். இதுதான் அரசியல், இதுதான் அறிவியல். இது நம்ம கருணாநிதி வாழ்க, ஜெயலலிதா வாழ்க, ரஜினிகாந்த் வாழ்க, அதெல்லாம் அரசியல். அதனால நீ செத்துருவ, நீ செத்துருவ. அதை புரிந்து கொண்ட அன்பிற்குரிய பெற்றோர்கள், அருமை சொந்தங்கள், நான் வந்து தலைவனா இங்க எவனும் வரல. உங்க பிள்ளைகளா, உங்க பேரங்களா, உங்க உடன் பிறந்தவர்களா வந்து நிக்கிறான். இவ்வளவு உரிமையோடு அக்கறையோடு எவனும் பேச மாட்டான். அதை கவனத்தில் வச்சு கவனிக்கணும். என்ன பேசுறாங்க பிள்ளைகள்னு கவனிக்கணும். எவன் பேசுவது சரியா இருக்குன்னு பார்க்கணும். யாரிடத்தில் நாடு இருந்தால் நாடும் நாமும் நலமாக நிம்மதியாக வாழ முடியும் என்று சிந்திக்கணும். தேடணும். என் அன்பு தம்பி தங்கைகள், தேடணும். இந்த நேரத்தில் இந்த கோயிலுக்கு இந்த நாளில் போனால் நல்லது நடக்கும் என்று தேடி தேடி போகிறீர்கள். இன்னைக்கு சனீஸ்வரனுக்கு போகணும், இன்னைக்கு முனீஸ்வரனுக்கு போகணும், இங்க மாரியாத்தாவையில விளக்கத்தணும். இதை தேடுவதை போல உங்கள் எதிர்காலத்திற்கான தலைவர்களை, அரசியலை தேடுங்கள். அது ரொம்ப முக்கியம். இதுல ஒண்ணும் செய்ய முடியாது. சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்துவதை கைவிடுங்கள். நல்ல எண்ணங்களை பார்த்து வாக்கு செலுத்துவதற்கு நீங்கள் தயாராக. அதான் ரொம்ப முக்கியம். உலகம் நம்மை ரொம்ப இழிவாக பார்க்கிறது. நடித்தால் மட்டுமே நாட்டை ஆளுகிற தகுதி வந்துவிடும் என்று ஒரு இனக்கூட்டம் நம்புகிறது என்றால் அந்த இனத்தை மற்றவன் எப்படி மதிப்பான் என்று பாருங்கள். கேரளாவில் சாத்தியமா? ஆந்திராவில் ஒரு விபத்து நடந்தது, என் டி ராமாராவ். மறுபடி சாத்தியப்பட்டதா? கர்நாடகாவில் சாத்தியப்படுமா? இந்தியாவில் எந்த மாநிலத்திலாவது இது நடக்குமா? இது ஒரு மானங்கட்ட செயல். ஆக சிறந்தவன் என் அப்பன்தான் நல்லகண்ணு. அவனை விட தலை சிறந்த தலைவன் இந்த நாட்டில் இதுவரை இல்லை. அவனுக்கு இந்த நாட்டை ஆளுகிற வாய்ப்பு இல்லை. அவன் பிள்ளைகள் எங்களுக்காவது இருக்கட்டும் தான் நாங்க போராடுறோம். ஆக சிறந்த அறிஞன். ஜப்பானுக்கு ஒரு மாச அனுபவ புக்கோக்க மாதிரி என் தாய் நிலத்திற்கு, ஏன் இந்திய பெருநாட்டிற்கே எங்கள் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் ஒரு மாபெரும் இயற்கை வேளாண் பேரறிஞன் இருந்தான். அவரை பற்றி பேசுவதற்கு ஒரு நாக்கு இருக்கா? ஒரு நாதி இருக்கா? அவருக்கு இல்லாத வாய்ப்பு, அவருக்கு இல்லாத தகுதி இவர்களுக்கெல்லாம் வந்து விட்டதா? அதை புரிந்து கொள்ளணும். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, வந்தவரையெல்லாம் வாழ வைப்போம். அது எங்கள் இனத்தின் பெருமை. இனி எம் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம். அது எங்கள் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை. அதை புரிந்து கொண்டு என் தம்பி தங்கைகள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் உடன் பிறந்தவர்கள் முன்னெடுக்கிற இந்த தூய அரசியலை தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைக்க முன்னெடுக்கிற அரசியலை
முழுமையான மக்களாட்சியை நிறுவுவதற்கு நாங்கள் முன்னெடுக்கிற இந்த அரசியலை வலிமைப்படுத்த வேண்டியது உங்கள் ஒவ்வொருவருடைய கடமையும் பொறுப்பு. அதை புரிந்து கொண்டு எங்களுக்கு வலிமை சேர்க்க வேண்டும். ஒரே ஒரு ஒரு வாக்ககத்திலே 100 பேரை இணைத்திருக்கிறார். நான் சொல்லியிருக்கிறது என் பிள்ளைகளுக்கு, வாக்ககத்திற்கு 10 பேர், எவ்ரி பூத் 10 யூத். இதான் நம்ம தத்துவம். 10 பேர் ஒரு வாக்ககத்துக்கு. நம்மளை வீழ்த்த ஒருத்தனும் முடியாது. அந்த வேலையை செய்து முடிக்கணும். இது என் கட்சி இல்ல, இங்க கூடியிருக்கிறவங்க மேடையில் இருக்கிற கட்சி இல்ல, இது உங்க கட்சி. நாம் தமிழர் என்பது கட்சி இல்ல, நம்ம இனத்தின் பெயர், இனத்தின் அடையாளம். நான் தமிழன், நீங்கள் தமிழர், நாம் தமிழர். அது நமது அடையாளம். அந்த அடையாளத்துக்குள் இணைவது ஒன்றுதான் இந்த இனத்தின் எழுச்சிக்கு, வளர்ச்சிக்கு, நல்வாழ்விற்கு வாய்ப்பு தரும் என்பதை என் அன்பிற்குரிய பிள்ளைகள் புரிந்து கொண்டு, என் அருமை பெற்றோர்கள் புரிந்து கொண்டு, உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வலிமை தாருங்கள். வருகிற தேர்தல்களிலும் உங்கள் பிள்ளைகள் யாரோடும் சேராது, உங்களோடு சேர்ந்து தனித்து போட்டியிடுவோம். இதே திருவடானை தொகுதியில் மறுபடியும் என் தம்பி அறிவுச்செல்வன் போட்டியிடுவான். நீங்கள் என்றைக்கு எங்களுக்கு வாக்கு தந்து வெற்றியை தருகிறீர்களோ அன்று வரை நாங்கள் போராடி கொண்டே இருப்போம். தோற்கடித்த நீங்கள் எங்கள் தோளில், உங்கள் தோழிகளில் தூக்கி வைத்து கொண்டாடுகிற காலம் விரைவிலே உருவாகும். அதுவரை அயராது உழைத்துக் கொண்டிருப்போம் உங்கள் அருமை பிள்ளைகள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.